ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். இந்த நாளிலே நான் தேவ சமூகத்தில் குடும்பத்திற்காக ஜெபித்த பொழுது கர்த்தரனை பாரப்படுத்தின காரியம் குடும்பத்தின் சமாதானத்திற்காக, பிள்ளைகளின் சமாதானத்திற்காக நாம் திறப்பிலே நிற்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும். தேசத்திற்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். அதோடு கூட நம்முடைய குடும்பத்தின் சமாதானத்திற்காக, குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானத்திற்காக நாம் அதிகமாக ஜெபிக்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ எதிர்மறையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். இந்த நாட்களிலே சமாதானத்தை எதிர்பார்த்து கடந்து வந்திருக்கிறோம். இந்த சமாதானம் என்பதற்கு ஒவ்வொருவரும் ஒரு அர்த்தத்தை சொல்லலாம். சமாதானம் அப்படின்னா அமைதி, நிம்மதி, சந்தோஷம், இப்படி ஒவ்வொருவரும் அநேக காரியங்களை சொல்லலாம். ஆனால் ஒரு மிஷினரி ஆதிவாசிகள் மத்தியில் ஊழியம் செய்த பொழுது அவருடைய பாசையில் முழு வேதாகமத்தையும் மொழிபெயர்க்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாய் முயற்சி செய்தார். அது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஆதிவாசி இனம். அவருடைய பாசையும் ஒரு சின்ன வட்டத்துக்குள் இருக்கும். அதற்கென்று அநேக மொழி வளங்கள் அல்லது சொல் வளங்கள் அதில் இல்லை. எனவே அவளுக்கு சரியாய் மொழிபெயர்க்க முடியலை. சில வார்த்தை அவளுக்கு புரிந்து கொள்ள முடிகிற அளவில் பேச முடியவில்லை. ஒரு நாள் சமாதானத்தை குறித்து அவர் பேசுகிறார். அவர் பேசுகிற காரியம் அவங்க யாருக்கும் புரியலை. சமாதானத்தை குறித்து அவர் பேசுகிற பொழுது அவருக்கு தெரிந்த அவங்களுடைய பாசையை அப்படியே டச் பண்ணி பேசி பார்க்குறாரு, தெரியலை. கடைசியில் அவருக்கு புரியுது, நான் சொல்கிறது அவங்களுக்கு சரியாக ரீச் ஆகலை என்று சொன்ன உடனே ஒரு ஆதிவாசியை அழைக்கிறார். அங்கே இருக்கிற ஒரு மூத்த விசுவாசி, ரொம்ப நாளாக அவங்க ஊழியத்தில் இருக்கிற ஒரு ஆதிவாசியை அழைத்து சமாதானம் அப்படின்னா அதனுடைய பின்னணியெல்லாம் சொல்லி, பைபிளில் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு அந்த பின்னணியை சொல்லி, இதை உங்கள் ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்லலாம், உங்கள் பாசையில் அவங்க புரிகிற மாதிரி எப்படி சொல்லலாம் என்று கேட்குற பொழுது அவரும் ஒரு கணம் யோசித்து விட்டு ரொம்ப நேரம் யோசனை பண்ணி பார்த்து அவர் சொன்னார், சமாதானம் என்பது கொந்தளிப்பை அமர பண்ணுகிற காரியம். ஆமென், ஹல்லேலூயா. சமாதானம் என்பது பற்றி எரிகிற கொந்தளிப்பை அமர பண்ணுகிற காரியம். இன்னைக்கு அநேக கொந்தளிக்கிற காரியங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் மிக வேகமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற ஒரு காலம். நம்முடைய பெற்றோர்கள் காலத்தில் இருந்த காரியங்கள் வேறு, அன்னைக்கு நாம் சந்தித்த பிரச்சனைகள் வேறு, நம்முடைய காலத்தில் நாம் சந்தித்த பிரச்சனை வேறு. ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் காலத்தில் சந்திக்கிற பிரச்சனை மிக கொடூரமாக இருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது கொடூரமானவருடைய சீரல், மதிலை மோதி அடிக்கும் பெருவெள்ளத்தை போல் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும், பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாக இருக்கிறது. இன்னைக்கு கொடூரமானுடைய சீரல். இன்னைக்கு பிள்ளைகளை வஞ்சித்து பிள்ளைகளின் காரியத்தில் தான் ஆண்டவருடைய வருகை நடக்கப் போகிறது. நம்முடைய காலங்கள் கடந்து போய்விட்டது. நம்முடைய பிள்ளைகள் காலத்தில் தான் வருகையை சந்திக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் காலத்தில் தான் உபத்திரவ காலத்தை சந்திக்கணும். நம்முடைய பிள்ளைகள் காலத்தில் தான் மகா உபத்திரவ காலம், அந்தி கிறிஸ்துவின் காலம், இதை சந்திக்கிற ஒரு காலம். இதை சத்துரு தெரிந்திருக்கிறபடினால பிள்ளைகளை வஞ்சித்து இந்த நாளில் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு கொந்தளிப்பை உண்டாக்கி அவர்களுக்குள்ளாக இருக்கிற நிம்மதியை கெடுத்து சமாதான குலைச்சலை உண்டாக்கி உலகத்தின் ஆசாபாசங்களை கண்களுக்கு முன்னதாய் கொண்டு வந்து, உலகத்தின் இச்சைகளை கண்களுக்கு முன்னதாய் கொண்டு வந்து
உலகத்தின் மேன்மையை அவருடைய கண்களுக்கு கொண்டு வந்து, இதுதான் உலகம், இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் நம்முடைய வாழ்க்கை என்று மனம் போன போக்கில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை திரும்புவதை பார்க்கிறோம். நல்ல ஜெபித்த பிள்ளைங்க தான், நல்ல தேவ சமூகத்தில் வந்து நல்ல ஆராதித்து ஜெபித்த பிள்ளைங்க தான். பிள்ளைகள் வளர வளர உலகம் அவளை தன் பக்கமாக இழுக்கிறது. பண ஆசையை காண்பித்து, உலகத்தினுடைய சில மேன்மைகளையும் ஆசாபாசங்களையும் காண்பித்து, சில இச்சையான காரியங்களை காண்பித்து பிள்ளைகளை அதற்கு நேராக இழுத்து ஒரு கால கட்டத்தில் தன் சமாதானத்தை இழந்து தெருவில் வீதிகளில் தள்ளப்பட்ட நிலைமைக்கு நம்முடைய பிள்ளைகள் விழுந்து கிடப்பதை பார்க்கிறோம். விழுந்து கிடப்பதை பார்க்கிறோம். எத்தனை பிள்ளைங்க தற்கொலைக்கு நேராக போகிறாங்க. எத்தனை பிள்ளைங்க தெருவில் கைவிடப்பட்டு தகப்பனிடத்திலும் வர முடியல, குடும்பத்துக்கும் வர முடியல, யாரையும் சந்திக்க முடியல, எங்கேயோ மனமோன போக்கில் விழுந்து தள்ளப்பட்ட எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நம்ம அனுதினமும் பார்க்கிறோம். அனுதினமும் பார்க்கிறோம். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். பிள்ளைகளுக்குறமா எழும்புகிற காரியம் ஒரு பயங்கரமான கொந்தளிப்பு. யாரை பார்த்தாலும் டிப்ரெஷனுங்கிற வார்த்தையை நம்ம சர்வசாதாரணம் சொல்கிறோம். நம்மெல்லாம் பல வருஷத்தில் சொல்லியிருப்போம். ஒரு 50 வயசு 60 வயசுக்கு முன்னாடி நம்ம அந்த காரியத்தில் சொல்லியிருப்போம். ஆனால் குழந்தைங்க சொல்கிறாங்க, எல்கேஜி படிக்கிற பிள்ளை, என்னை டென்ஷன் பண்ணாதீங்கப்பா அப்படிங்க. ரொம்ப ஈஸியாக என்ன டென்ஷன் பண்ணாதீங்க அப்படிங்கிறோம். கோயம்புத்தூர் பாசையில் மண்டைக்காயை வைக்காதுங்க அப்படிமோ. கோயம்புத்தூர் நினச்சி அடிக்கடி மண்டைக்காய் தான் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு பேர் டென்ஷன் புரிஞ்சுக்கிட்டோம். அவன் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு காரியம் இன்னைக்கு அநேக மன அழுத்தத்துக்குள்ள குடும்பத்தை பிள்ளைகளை இழுத்து கொண்டு போகிற காலகட்டத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். யோபுனுடைய காரியத்தில் பார்க்கிற பொழுது 26ஆம் அதிகாரம், யோபு 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி, நல்ல கவனிக்கணும், கர்த்தர் தம்முடைய வல்லமையினால சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அவருடைய மூர்க்கத்தை கர்த்தர் அடக்குகிறார். மூர்க்கத்தை அடக்குகிறார். வார்த்தை சொல்லி வல்லமையினால யோபுக்கு விரோதமாக எல்லாரும் எழும்புகிறாங்க. அவருடைய சமாதானத்தை கெடுக்க நல்லவனை போல வந்து பேசி அவனுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வந்த ஒரு கூட்டம் யோபுடைய சமாதானத்தை கெடுத்தது என்பது அவனுடைய இழப்பு அல்ல. அவன் சந்தித்த இழப்பு பிரச்சனை அது அவனுடைய சமாதானத்தை கெடுக்கல. ஆறுதல் சொல்ல வந்த கூட்டம், அவனை ஆறுதல் படுத்தும்படியா வைந்த நண்பர்களுடைய கூட்டம் ஆறுதல் சொல்லுவது போல அவனுடைய சமாதானத்தை கெடுத்தார்கள். சமாதானத்தை கெடுத்து அவனுக்குள் ஒரு கொந்தளிப்பை உண்டாக்கி அவனை இந்த நாளில் பின்மாற்றத்தில் இழுப்பதற்காய் ஒரு கூட்டம் எழும்பினது. அதன் மத்தியில் யோபு சொல்லுகிறார், அவர் தமது வல்லமையினால சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணுவார். எவ்வளவு பெரிய கொந்தளிப்பு உங்களுக்கு எழும்பினாலும், குடும்பத்துக்கு விரதமாய், பிள்ளைகளுக்கு விரதமாய் ஒரு பயங்கரமான கொந்தளிப்பு எழும்பினாலும் தமது வல்லமையினால கர்த்தர் அதை அமர பண்ணுவார். ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் அதை அமர பண்ணுவார். அடிக்கிற எல்லா புயல் காற்றுக்கோ ஆண்டவர் எப்படி ஆண்டவர் தன்னுடைய காற்றையும் கடலையும் அதட்டி இறையாத என்று சொல்லி கர்த்தர் அதட்டினாரோ, அதே போல பிள்ளைகளுக்கு விரதமாய் சத்துரு எழும்பலாம், மனுஷிக வல்லமை எழும்பலாம், உலக எழும்பலாம், ஆனால் கர்த்தர் தன் பிள்ளைகளுக்காக கர்த்தர் எழும்புவார். அல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள எழும்ப நினைக்கிற எல்லா கொந்தளிப்பையும் கர்த்தரே அமர பண்ணுவார். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்க சொல்லப்படுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். பிசாசு ஆண்டவரை சோதிக்க கடந்து வருகிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும், மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்க முடியும். பிசாசு ஆண்டவரை சோதிக்கிறார், எல்லாவற்றையும் காமித்து இதையெல்லாம் நான் உனக்கு தர்றேன். இல்லாததை காண்பிப்பது தான் சத்துருடைய வேலை. அவன்கிட்ட இருக்கிறத ஒன்றும் காமிக்க முடியாது. அவன்கிட்ட இல்லாததை எசேக்கியா ரப்சாக்கே என்கிற படை தளபதி எசேக்கியாவை அவனுடைய ஜனங்களை வஞ்சிக்கிற பொழுது அவன் சொன்ன காரியம், அவனிடத்தில் இருப்பதை நான் தருவேன் என்று சொல்லல, இல்லாத காரியத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி சில ஆசை வார்த்தைகளை சொல்லுகிறார்.
உலகம் அப்படிதான் சொல்லும். உலகம் அப்படித்தான் சொல்லும். நான் அதை தருகிறேன், இதை தருகிறேன் என்று சொல்லி ஆசை வார்த்தைகளை சொல்லும். இயேசுவின் இடத்துல அங்கே பிசாசு வந்து சொல்லுகிறான், எல்லாவற்றையும் காண்பித்து இதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆனால் இயேசு சொன்னா, அப்பாலே போ சாத்தானே, உபத்திரம் உண்டு. வாலிப நாட்களில் பிரச்சனை வரும், உங்களை வெளில தள்ளுவதற்கு அநேக காரியங்கள் வரும். உலகத்தின் மேன்மையை காண்பிக்கோ, ஆசாபாசத்தை காண்பிக்கோ, இதான் உலகம், என்னுடைய பேக்ரவுண்ட், என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய சம்பளம், என்னுடைய பொருளாதாரம், வாழ்ந்து விடலாம், ஜெயித்து விடலாம் என்று அநேக காரியங்களை சொல்லோ. ஆனால் ஒரு நாளிலே சமாதானத்தை இழந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு நேராக உலகம் கொண்டு போய்விடும். இதுதான் இன்றைக்கு நடக்கிறது. எத்தனை பேப்பரில் பார்க்குறோம், எத்தனை டிவி நியூஸில் பார்க்குறோம், டெய்லி எத்தனை காரியத்தை பார்க்குறோம். பேப்பரை திறந்தால் ஒரு நாளைக்கு குறைந்தது 10 கொலை கேஸாக இருக்கும். நம்ம ஊழியத்தில் டெய்லி இப்போ ப்ரேயர் பாயிண்ட் போடுறோம். கடந்த 4 நாட்களாய் ப்ரேயர் பாயிண்ட் எடுத்து வச்சு பேப்பரை பார்த்தா அதுதான் இருக்குது. அவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டு சமாதான குலைச்சலுக்கு நேராய் உண்டாக்குகிற காரியத்துகளை கடந்து போகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பிள்ளைகளை குறித்து, உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, உன்னுடைய பிள்ளைகளுடைய வேலை காரியங்களை குறித்து இன்னைக்கு அநேக காரியத்தில் ஒரு பயத்தோடு திகிலோடு நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். என் குடும்பம், என் பிள்ளைங்க எதிர்காலம் எப்படி ஆகும் எங்களை கேள்வியோடு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும்.